பைபிளில் ஏசப்பா மனைவியை குறித்து சொல்லியிருக்கும் வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. முதல் காரியம், மனைவி என்பவள் யார் அப்படின்னு சொன்னா, எனக்காக கடவுளால் படைக்கப்பட்டவள். உலகத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவர் படைச்சிருந்தாலும் எனக்கு ஏற்ற ஒரு துணையாக, கரெக்டான ஒரு மேட்சாக கடவுள் உருவாக்கி கொடுத்த ஒரு பெண் தான் என்னுடைய மனைவி. ரெண்டாவது, பெற்றோர்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவள். அவங்களைத்தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்குறித்ததுனால அவர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனும் அவங்களை அவ்வளோ தூரம் பாதுகாத்து வளர்த்தி நம்முடைய கரங்களில பிடித்து கொடுத்திருக்கிறார். 3வது வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லு. அப்ப எப்போ நமக்கு திருமணம் நடக்குதோ அந்த டைம் தான் என் வாழ்க்கையிலேயே நல்ல காரியத்தை நான் பெறுகிறேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப யோசித்து பாருங்க, மனைவி என்பவள் டார்ச்சர் அல்ல, மனைவி என்பவள் எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளல்ல, மனைவி என்பவள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறவள் அல்ல. மனைவி என்பவள் என் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக, என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளவதாக மாற்றுவதற்காக, என் வாழ்க்கையை இந்த பூமியிலே மற்ற மக்கள் மத்தியிலே உயர்த்தி காண்பிப்பதற்காக, நான் ஒரு ஆண் என்கிற ஒரு அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையையும் புகழ்ச்சியையும் கொடுப்பதற்காக கடவுள் எனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு துணைதான் மனைவி. ஆகவே அந்த மனைவியை நேசியுங்க, அந்த மனைவி இடத்துல அன்பு காட்டுங்க, அந்த மனைவிக்கு தேவையான சகல காரியங்களையும் ஒழுக்கா செய்யுங்க. உங்க வாழ்க்கை இந்த பூமியிலையும் ஒரு சொர்க்கத்தை போல வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக அது மாறும். God bless you.